சபரிக்கும் திவ்யாக்கும் கிளம்புற டைமில் ஒரு சின்ன அஃபெக்ஷன் வந்துருச்சு போல இருக்குது. அவங்கள பார்த்தாலே நல்லாவே தெரிஞ்சுது. 2-3 நாளாகவே நிறைய பேர் சொன்னாங்க, நானும் நோட்டீஸ் பண்ணேன். நேற்று பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா செல்லம் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆமாம்மா, நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரவீன் வந்து திவாகரை கடுப்பேற்றுறதுக்காக பிரவீன் வந்து திவ்யா கைப்பிடிச்சி டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ திவ்யா வந்து மூமெண்ட்ஸ் பண்ணாமல், அதாவது டான்ஸ் மூமெண்ட்ஸ் பண்ணாமல் ஜஸ்ட் இப்படி நடக்கிற மாதிரி தான் மூமெண்ட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அங்கேருந்து 2 வாட்டி பார்த்தீங்கன்னா பிரவீன் கிட்டேருந்து ஓடி வந்து சபரி கையை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. அப்புறம் நேற்று திவாகரை அடிக்கிறது மாதிரி திவ்யா ஓடி வரும்போது சபரி வந்து டப்புன்னு இப்படி பிடிச்சி தூக்கிடுவார் திவ்யாவை. பயங்கர ஹாப்பியாக சிரிப்பாங்க. இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திவாகர் வந்துட்டு பக்கத்தில் உட்கார வருவோ என்னவோ செய்வார். அப்போ வந்துட்டு சபரி இங்கே வா, என் பக்கத்தில் உட்காருன்னு சொல்லி கூப்பிடுவாங்க திவ்யாவை வந்து திவாகர் கிட்டேருந்து சேவ் பண்ணி. இப்போது ஒரு வீடியோ வந்து எல்லா சோஷியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. எனக்கு கூட ஒருத்தவங்க கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க, என்ன அப்படின்னா, லிவிங் ஏரியாவில் எல்லோரும் உட்காந்துருக்கும்போது திவ்யா வந்துட்டு சூப்பர் டிலக்ஸ் பெட்ரூமில் மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது சபரி திவ்யாவை க்ரீட் பண்ணுறதுக்காகவே உள்ளே போயிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு டக்குன்னு வெளியில் வராங்க. அந்த தப்பாக சொல்லலை, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக் தான். இருந்தாலும் ஹக் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. அதை வந்து ஃபுல்லாக அதை போய் ஜூம் பண்ணி எடுத்து பசங்க போட்டாங்க. ஃபுல்லாக 2 பேரும் பின்னாடி நிற்கிறாங்க. அவங்களுக்கு பார்க்குறதுக்கு கூட அதில் தெரியுமா என்ன அப்படிங்கிறது தெரியாது. பட் ஜூம் பண்ணி அந்த வீடியோ வைரல் பண்ணிகிட்ருக்காங்க 2 பேரும். அதுக்கப்புறமா இங்கே வந்து கேஷுவலாக உட்காந்துருப்பாங்க. இப்போ எல்லோரும் கிளம்புறாங்க. கிளம்பும்போது வாட்டர்மெலன் வந்து திவ்யாவை ஹக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு நின்றுருப்பார். ஆனால் திவ்யாவுக்கு எப்படி தான் அந்த மனசு வந்துச்சோ தெரில, அப்படி தூரத்தில், அதாவது சைடில் நின்றுட்டு தலை மட்டும் படுற மாதிரி ஹக் பண்ணுவாங்க. பக்கத்தில் நிற்காமல் கொஞ்சம் ஃபுல்லாக எந்த பாடி டச் பண்ணாத மாதிரி தள்ளி நின்றுட்டு இப்படி லேசாக ஹக் பண்ணுவாங்க. அதுக்கு கூட அவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சோ தெரில. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து ஹக் பண்ணி கேர்ள்ஸு பாய்ஸ்னு எல்லாருமே வந்து பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க இப்போ எல்லா எக்ஸ் கண்டஸ்டன்ஸும். ஸோ இப்போ இவங்க 4 பேர் மட்டும்தான் தனியாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். முதல்ல இவங்க 2 பேரையும் வச்சு ஒரு படமோ இல்லை ஒரு சீரியலோ ஏதாவது எடுத்தால் எல்லோரும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சபரிக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, திவ்யாவுக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதை விட அது காம்பினேஷனுக்கும் ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.